ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஷான்பிரி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் வேர்ட்ல இருக்க மெயிலிங் ஸ்டாப் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு மெயிலிங் ஸ்டாப்ல என்ன கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்வலப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்வலப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து போஸ்ட் கவர்ல ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் வந்து நம்ம பென்ல எழுதிட்டு இருப்போம். பட் இப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி எழுதுறோமா பென்ல? எழுதுறது இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு வர போஸ்ட் கூட எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆகி வருது. அதாவது நம்மளுடைய நேம் அட்ரஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகி வருது. ஸோ இது எல்லாமே எதில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்வலப்ஸில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்காக தான் இந்த என்வலப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மோஸ்ட்லி எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ நம்ம கம்பெனியில் ஒரு இன்வாய்ஸ் வச்சுருக்கோம். அந்த இன்வாய்ஸ் பில்லை வந்து வேற ஒரு கம்பெனிக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த இன்வாய்ஸ் பில்லை கொண்டு போய் கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த இன்வாய்ஸ் பில்லை வந்து ப்ராப்பராக ஒரு போஸ்ட் கவருக்குள்ளே அட்டாச் பண்ணி அந்த போஸ்ட் கவர் மேலே ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? நம்ம டைப் பண்ணி தான் கொடுப்போம். அதனால் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், ஃப்ரம்ல வந்து நம்மளோட கம்பெனி அட்ரஸ், நம்ம யாருக்கு டெலிவரி பண்ண போகிறோம், ஸோ அந்த கம்பெனியோட அட்ரஸை நம்ம மென்ஷன் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த என்வலப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கம்பெனி சைடில் வந்து மோஸ்ட்லி என்வலப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நோட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்டெப்பில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் கிளிக் என்வலப் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ மெயிலிங் ஸ்டாப் போங்க. மெயிலிங் ஸ்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்வலப்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள். என்வலப்ஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே தான் இருக்கும் இந்த டைலாக் பாக்ஸ். இந்த டைலாக் பாக்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே சைடில் கொண்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்வலப்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சா? அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குது? டெலிவரி அட்ரஸ். டெலிவரி அட்ரஸ்னால் என்னன்னு சொல்லி நான் இங்கே மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டெலிவரி அட்ரஸ் மீன்ஸ் டூ அட்ரஸ். ஓகேவா? டூ அட்ரஸ்னால் நீங்கள் அந்த யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அட்ரஸை இந்த டெலிவரி அட்ரஸில் டைப் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அட்ரஸ். ரிட்டர்ன் அட்ரஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ். நம்மளோட அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃப்ரம்னு டைப் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்கேன்? பிரியா சென்னை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்வலப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் ஆட் டு டாக்குமெண்ட். நம்ம ஃபஸ்ட்டு என்வலப் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் ஆட் டு டாக்குமெண்ட். இங்கே ஆட் டு டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஆட் டு டாக்குமெண்ட் ஆப்ஷன் இருக்கா? இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்வலப். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து இதை கட் பண்ணி அந்த போஸ்ட் கவர் சைஸ்க்கு கட் பண்ணி அந்த போஸ்ட் கவர் மேலே நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்வலப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயிலிங் ஸ்டாப்ல இருக்க என்வலப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.